வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். செம்ம ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. சூப்பரா இருக்கு. கேள்விப்பட்டேன் நிறைய பேர் புதுசா ஆள் வந்திருக்காங்க நம்ம ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க நம்ம ஹோட்டல் மைல்ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் வராங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ்டியான ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லக்ஸரியான ரூம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். பட் இதே போல நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வரணும் அப்படின்னா இன்னும் டேஸ்டியான ஃபுட்ஸ் பெட்டர் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம தரணும். நியூவா வந்து ஏதாவது புது புது டிஷ்ஷஸாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். அதே போல தான் எங்கள் மக்களும் கேட்குறாங்க புதுசாக ஏதாவது சமைக்க சொல்லுங்களேன், புதுசாக அது சமைக்க சொல்லுங்க, இது சமைக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்களா இன்னைக்கு? எக்ஸாம் மாதிரி இருக்குல்ல, டெய்லி வந்து மக்களுக்காக ஏதாவது ஒன்று சமைக்கணும் அப்படின்றது எக்ஸாம் மாதிரி இருக்கு. இல்லை எக்ஸாம் இருக்கு, பட் ஐ எம் வெரி ஹாப்பி கூட இருக்கு. யுவர் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஐ குட் டு மேக் example to change every day to new days na. Okay. You know what is trying to tell, அதாவது பாத்தீங்கன்னா புதுசா நம்ம தயாரிக்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லையா? நம்ம ஹோட்டலுக்கும் நம்ம வந்து நம்ம சமைச்சு கொடுக்கும்போது நல்ல நேம் கிடைக்குது. அதானே சொல்ல வரீங்க? I can also understand English கொஞ்சம் தோடா அல்ல? Yeah, you are speaking very well. Yeah, very well. Thank you so much. Thanks for the day. Okay. Oh, you are looking very handsome today. I don't know why. Yeah, handsome. Handsome. Today, our chef, what gonna cook today? Name? Cheese balls. Cheese balls. குட்டியா இருக்குமே. Cheese balls. Cheese grate பண்ணிட்டு அதுல மசாலா இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு. புரியுது. சீஸ் பால்ஸ்னால உள்ள ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது. அது இப்பவே நீங்க செய்முறையா சொல்றாதீங்க. நம்ம மக்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அது என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் போடணும் அப்படின்றது தான் மெயின் ஆர்வமா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு உணவா இருக்குமா, இல்லைன்னா வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்றது போல இருக்குமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்களா? கவலையே படாதீங்க. அதுதான் இப்போ நம்ம கேட்க போறோம். இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம ஷெஃப் சொல்லுவாரு. அதை வச்சு நீங்க பிளான் பண்ணீங்க. இது பட்ஜெட்டா? இது வீட்ல இருக்கும் எல்லா வீட்ல பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றத ஷெஃப் சொல்லுவாரு, கேளுங்க. கொத்தமல்லி, எண்ணெய், ஒயிட் பேப்பர், மிளகா தொக்கு, மக்காச்சோள மாவு, உப்பு, மைதா மாவு, சாட் மசாலா, சீஸ். ஸோ தேவையான பொருளை முழுக்க செஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தமிழ்லேயே சொல்ல சொன்னோம். இருந்தாலும் மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, மைதா, கார்ன்ஃப்ளவர், ஒயிட் பெப்பர், சாட் மசாலா, சீஸ், சில்லி பேஸ்ட், அவ்வளோதாங்க. இது தாங்க சீஸ் பால்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சீஸ் பால்ஸ் அப்படின்னால குட்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து குழந்தைங்க சாப்பிடலாம் இல்லையா? ஆமாவா? புதுசு இது வந்து யாரும் செஞ்சுக்கவே இல்லை இது வரைக்கும். வெறும் கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் போனால் தான் சாப்பிட்ருப்பீங்க. பட் இதை வந்து வீட்டில் இருந்தபடியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் யோசிச்சு ரொம்ப பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அடிஷ்னலாக 2-3 இன்க்ரீடியன்ட் அவரே ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காரு அதில். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஷெஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பால்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சீஸ். கிரேட்டட் சீஸ். சீஸை நம்ம பால்ஸ் பண்ணணும். சீஸை தான் ஃபர்ஸ்ட் பால்ஸ் பண்ணணுமா? ஆமாம். ஓகே. நான் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து பசஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருவீங்கன்னு நினச்சேன். ஓகே. இப்போ இது சீஸு காயில் தான் பால்ஸ் பண்ணோம். மிஷினில் பண்ண முடியாதா? இல்லை பண்ணலாம். பட் ஒன்று மிஷின் இல்லையே, அதனால நாங்கள் கையில் தான் நம்ம பார்க்கணும். இது சீஸ் வந்து நல்லா கிரேட் ஆகிருக்கு. என்ன கிரேட் ஆயிடுச்சுன்னா நல்லா பால்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஓ, இதில் தான் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஓகே. லைட் ஒயிட் பெப்பர், ஓகே, லிட்டில் சால்ட், ஓகே, சில்லி பேஸ்ட், ஓகே, சாட் மசாலா, கொரியாண்டர். இதுதான் போட போறோம். நம்ம வேற இதுக்கு ஒரு மசாலா கிடையாது, எக்ஸ்ட்ரா மசாலாவே கிடையாது. இதுதான் மிக்ஸ் பண்ண போறோம். இதுல நம்ம வந்து கையில மிக்ஸ் பண்ணலாம், இல்ல ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணலாம். கையில மிக்ஸ் பண்ணா நல்லா வரும் பக்கம். ஓகே. சீஸ் கிரேட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சால்ட், சில்லி பேஸ்ட், ஒயிட் பெப்பர், சாட் மசாலா, கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை அதை மெலிசா கட் பண்ணி அதை போட்டுருக்கோம். ஸோ அதை மொத்தமா ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரவுண்டா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா ஷெஃப்? இந்த கடையில எல்லாம் விற்கும்ல சிப்ஸ் பாக்கெட் அந்த மாதிரிலாம், அதுல சீஸ் பால்ஸ் அப்படின்னே வரும் தெரியுமா? அதுல ஆக்சுவலி சீஸ் கிடையாது.
அப்படியே புஃப்னு இருக்குமே ரவுண்டா. புஃப் இருக்கும், பட் அதை வந்து வேற மாவு போட்டு செய்யணும். சீஸ் பட் அதில் இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருப்பாங்களான்னு தெரியாதுல்ல. ஆனால் ஒரு மாதிரி நறுக்குன்னு வேணும். சீஸ் வந்து நறுக்க முடியாது, சீஸ் சாஃப்ட் ஆயிரும். சீஸ் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ண அது உள்ள தேன் மாதிரி வரும். அப்படியா? அப்போ இது வேற சீஸ் பால்ஸ் இல்ல? அடிஷனலா வேற என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணலாம்? வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம்ல? இதுல வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க கேஷ்நட் நல்லா சின்ன சின்ன பீஸ் வெட்டி போடலாம், இல்ல அதையும் கிரேட் பண்ணிடலாமா? இல்ல வெட்டி போடலாம், கையில தூள் போட்டு போடலாம். உடைச்சு கேஷ்நட் முந்திரி வந்து நல்லா உடைச்சு இதெல்லாம் பண்ணி போடலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா வீட்டுல ஏதோ தானே உட்காந்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று சமைக்கலாம் அப்படின்றதுக்கு கத்துக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. இல்ல மக்களுக்கு சொல்றேன். ஸோ அப்படி இல்லை, எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க. எப்போ பார்த்தாலும் வர்றவங்களுக்கு எதையாவது பஜ்ஜி போண்டா இல்லை வீடு பக்கத்துலேயே இருக்கிற அந்த 5 ரூபா பஜ்ஜி 10 ரூபா பஜ்ஜியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன சமோசா பெரிய சமோசாலாம் எங்கள் வீடு பக்கத்தில் நல்லா இருக்கும், அதுதான் வாங்கிட்டு வந்து எங்கள் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்போம். இப்படிலாம் சொல்கிற நிறைய ஃபேமிலியில் இந்த மாதிரி செய்யறதுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டோன்னா, நம்ம எப்பப்போல்லாம் அந்த வீட்டுக்கு போகிறோமோ இல்லை எப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களோ அவங்க இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அப்போ தான் நம்மளும் டேஸ்டியாக இந்த மாதிரி சீஸ் பால்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் செய்ய சொன்னால் செய்வாங்களா? இருக்கிற வேலை யாராவது செய்யறதுன்னு நம்மளே கேள்வி கேட்பாங்க. அதனால நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்க இடத்துலலாம் போய் சொன்னீங்கன்னா அப்போதான், ஆமாம் தெரிஞ்சவங்க இடத்துல சொன்னாலே போதும். நம்ம வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லும் போது தானே செய்வாங்க இந்த மாதிரி வெரைட்டியாக. இப்போ ஒன்னொன்று இருக்கு சார். இப்போ 4 வீடு இருக்கு இல்லையா? 4 வீடு இல்லை, எங்கள் வீடு 5 வீடு பக்கத்துல சுற்றி ஒரு 5 வீடு இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா ஸோ அதில் 1 சிஸ்டர் 1 அம்மா ஒன்று ஒரு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து வேற மாதிரி ரெடி பண்ணால் அவங்க வந்து சாப்பிடுவாங்களே. ஸோ அவங்க சொல்லுவாங்க ஓகே டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கேட்பாங்க எப்படி ரெடி பண்ணீங்கன்னா, அதே பாராட்டு இல்லையா? அதுவே உங்களுக்கு பெரிய பாராட்டு இல்லையா? ஷெஃப் தமிழில் பாராட்டுன்னு சொன்ன வார்த்தை கேட்கும் போதே நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு இல்லையா? தமிழ் எப்படி அவர் பேசுகிறாருன்ட்டு. அதே போல தாங்க நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டியாக ஒரு ஃபுட்டு செஞ்சோன்னா அதை கெஸ்ட்டுக்கு கொடுத்தோன்னா கெஸ்ட்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லும்போது அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். வாவ் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன் செம்மையா இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை விட சந்தோஷம் நமக்கு. அப்போ அந்த சிஸ்டர் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்க நீங்க? அதை கேப்டன் டிவி பார்த்து செஃப் சாய்ஸ்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு பெருமை. ஓகே, இந்த பெருமைலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து அதுக்கு பொரிக்கிறதுக்கு அந்த பஜ்ஜி மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணணும். பேட்டர் ரெடி பண்ணிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்? இதில் வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒயிட் பெப்பர், சால்ட் அண்ட் வாட்டர். ஓகே, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, ஒயிட் பெப்பர், தண்ணி இதை போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சோம். ஆமாம், இதை பாருங்க கரெக்டாக இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி லிக்விடாக பஜ்ஜி மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா? பஜ்ஜி மாவு பேஸ்ட் மாதிரி வரணும். வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதில் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு பொரிச்சிடணும். இதை ஆட் பண்ணி பொரிச்சா ஃபினிஷா? சிம்பிள், வெரி சிம்பிள். வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா கூட இல்லை, வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா வந்து செய்யணும், அக்கா இல்லை தங்கச்சி இல்லை கூட இருக்கவங்க யாராவது வந்து சமைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நம்மளே கூட இதை சமைச்சு நம்மளே கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். வெயிட் பண்ண வேணும். ஸோ இந்த பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, ஒயிட் பெப்பர், இது 4 இன்கிரிடியன்ட்டும் போட்டு கூட தண்ணி ஆட் பண்ணி இந்த பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா இந்த உருண்டை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சீஸ் கண்டென்ட், அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆயில போட்டு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்த வேண்டியதான். என்ன கலர்? கோல்டன் கலர். அது என்ன எப்போ பார்த்தாலும் ஆயில ஃப்ரை பண்ணால் கோல்டன் கலர் தான் வரணுமா? அப்போ பொடிச்சதான் அது நல்லா இருக்கும், இல்லைன்னா பொரியாது. ஓகே, டார்க் கலர் இருந்துச்சுன்னா அது தீஞ்சு போயிடும், லைட் கலர் இருந்துச்சுன்னா பாயில் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதனால கோல்டன் கலர் தான் நியூட்ரலான கலர். ஓகே, இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டு நியூட்ரலா அந்த கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் அழகா டிஸ்பிளே வச்சு நம்ம மக்களுக்கு கலர் காட்டலாமா? அப்படி பண்ணி காட்டலாம். இப்படி பண்றது நம்ம தோசை சொல்றோம் போட்டு இப்படி தான் எடுத்து இப்படி போட போறோம். ஆமா, போடலாமா சார்? காமெடி பண்ணலாம், போடலாமா சார்? டிஸ்பிளே வைங்க. ஓகே,
ரொம்பவே பிரமாதமா நம்ம ஷெஃப் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பால்ஸ் செஞ்சிருக்காரு. ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாரும் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அந்த டியூரேஷன் இருக்கு பாத்தீங்களா, மதியானத்துக்கு அப்புறம் நைட்டு இருக்கிறதுல பெரிய டியூரேஷன். ஸோ அதனால அந்த டைம்ல நம்ம ஒரு மிடில் பார்ட் தான் ஸ்நாக் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி விஷயமா இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா? சீஸ் எல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுவும் சீஸ் பால்ஸா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்ல வரீங்க? இப்போ பிளஸ் பன்னீர் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ரெடி பண்ணணும்னா சீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாவு கலக்குறோம்ல, டைட்டா இருக்கணும். கொஞ்சம் ஓகே, ரொம்ப லிக்விட்டா இருந்தானா வெளியே வந்துடும். டைட்டா இருக்கணும். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டா இருக்கணும் இல்லையா? ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டா இருக்கணும். லைட் ஹீட்டா இருந்தானா அது பிடிச்சிடும், வராது. ஹீட்டா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எடுக்கும்போது பன்னீர் பால்ஸ் பண்றோம்ல, சீஸ் பால் பண்றோம்ல, அதில் மாவு போட்டு கொஞ்சம் பால்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவுல எடுத்துட்டு போடுறோம். அதை ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது, ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்போ சீஸ் வெளியே வந்துடும், ஓப்பன் ஆயிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது தெரியும், அதெல்லாம் எடுத்துடணும், டக்குன்னு எடுத்துடணும். அந்த கோல்டன் கலர் வரும்போது டக்குன்னு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இன்னும் மேலே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் ஆகணும்னா சாட் மசாலா இதுக்கு மேலே ஓவரால் டிஸ்பிளேக்கு வச்சதுக்கு அப்புறம் சாட் மசாலா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொத்தமல்லி அப்படியே சாப்பிடணும். கொத்தமல்லி அப்போ சீஸ் மெல்ட் ஆயிடும். அப்போ சாப்பிட்டா அது க்ரீம் மாதிரி உள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மைனஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்க அதிலே சொல்லிட்டீங்க, சீஸ் வந்து பிரேக் ஆயிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா சீஸ் வந்து பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எங்க மக்களுக்காக ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஹோட்டல் மைல் ஸ்டோன்ல ஷேக் ஷெஃப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மக்களுக்காக ஒரு நாள் ஒரு வெரைட்டியா சமைச்சு கொடுக்குறீங்க. அது அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. காரணம் மக்களுக்கு புதுசா ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே முயற்சியிலே வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எங்க மக்களுக்கு நீங்க சொல்லி தரணும். ஓகேவா? ஸோ எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு எப்பவும் போல வாழ்த்துக்கள். சீஸ் பால்ஸ் செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாரு, கேளுங்க. ஃபர்ஸ்ட் சீஸ் நல்லா கிரேட் பண்ணிட்டு அதுல பெப்பர், உப்பு, சில்லி பேஸ்ட், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். வேற ஒரு பால்ல ஒயிட் பெப்பர், சால்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இது நாலா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில பஜ்ஜி கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடணும். அந்த பால்ஸ் அதில் போட்டுட்டு இன்னொரு சைடில் நம்ம அடுப்பில் ஆயில் சூடாக வைக்கணும். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாகக்கூடாது, மீடியமாக சூடாக வைக்கணும். அதில் நம்ம பால்ஸ் அதில் போட்டணும். போட்ட உடனே ரொம்ப ஜாஸ்தி பொரியக்கூடாது, அது சீஸ் வெளியே வந்துடும். ஒரு 1 minute 2 minutesக்கு அப்புறம் அது ரெடி ஆயிரும், கோல்டன் கலர் மாதிரி ஆயிரும். அதை எடுத்துட்டு பிளேட்டில் டிஸ்பிளே வச்சுருங்க. அதில் சாட் மசாலா கொஞ்சம் மேலே கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சூடாக சீஸ் பால்ஸ் ரெடி.